ஹலோ ஆல் வெல்கம் டு பிவிஎன் ஃபேமிலி. இந்த டிஷ்ஷை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ரொம்ப செலக்டிவாக சூப்பரான டிஷ் எல்லாம் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், புடலங்காய் பொரியல், சேனைக்கிழங்கு குழம்பு சூப்பராக இருக்குங்க. இடியாப்பம் ப்ளஸ் தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டது. கறி குழம்பு டேஸ்டெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சேனைக்கிழங்கு குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனக்கிழங்க கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் காட்டின மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 75% எடுத்துக்கோங்க. நான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா வறுத்து ஒரு கைப்பிடி நிலக்கடலை, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புளி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஆயில் சேர்த்து வேக வச்சு இந்த சேனக்கிழங்கை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதே பேனில் மறுபடியும் ஜீரகம் கருவேப்பிலை போட்டு பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் ப்ளஸ் தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய்த்தூள், இதோட ஆல்ரெடி அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கிழங்கையும் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். கம கமன்னு வாசத்தோட கறி குழம்போட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஷார்ட்ஸ்க்காக நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்குறேன். பாய்.